இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா Flutter Clean Architecture. இது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஃப்ளட்டரில் இப்போ ஒரு கோட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இப்போ மாடல் கிளாஸாக இருக்கட்டும், சர்வீஸுக்காக இருக்கட்டும், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து MVVM அந்த மாதிரி ஒரு மாடல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்படி Flutter Clean Architecture இந்த மாதிரி ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு Flutter Clean Architecture பற்றி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே, இது ஒரு சீரீஸாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர்லேயே நம்ம மோஸ்ட்டாக ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மொத்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே இதிலே நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது இதிலே நான் வந்து ரெஸ்ட் API அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், பிளாக்கு, கியூபிட் இந்த மாதிரி அண்ட் மாடல் கிளாஸ் இப்படி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த Flutter Clean Architecture அப்படிங்கிறதுலே நான் சொல்ல போகிறேன். ஒரே வீடியோவாக நான் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறேன். அண்ட் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளட்டரில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே நீங்கள் பண்ணிடுவீங்க. அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். அதாவது இந்த Flutter Clean Architecture இதுபடி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப நமக்கு சேவ் ஆகும். நார்மலாக ப்ராஜெக்ட் பண்ணுறதை விட இதை நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த Flutter Clean Architectureோட இன்ட்ரோடக்ஷன் அண்டு இதோட கம்ப்ளீட் டயக்ராம், அதாவது ஒரு ரூட் மேப் மாதிரி நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே இந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் என்னென்ன கோடிங் எழுதணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், எந்த ஃபோல்டருக்குள்ளே எந்தெந்த ஃபைல்லாம் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளோவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லிப்பில் வந்து நார்மலாக எல்லாருக்குமே நமக்கு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணதும் நமக்கு என்ன இருக்கும், மெயின் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின் போட்டுருங்க. அண்ட் அது போக லிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆப் ரவுட்டர் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணிடணும். இந்த ஆப் ரவுட்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே நேவிகேஷன் போட்டிருப்போம். இப்போ ஒன்ஸ் ஒரு பட்டனை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போடுறதுக்காக நம்ம கீழே வந்து நேவிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம்ல. இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுட்டர் அப்படிங்கிற, அதாவது ஆப் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ மொத்தத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நேவிகேஷனை வந்து நம்ம அந்தந்த பட்டனுக்கு கீழே நம்ம பண்ண மாட்டோம். டோட்டலாக இங்கே வச்சுட்டு நம்ம அதை ஒரு வேறு விதமாக நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆப் ரவுட்டு இந்த நேம், இதில் கொடுத்துருக்கிற நேம் எதுவுமே இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அது நீங்கள் எந்த நேம் தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் பண்ண போகிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஆப் ரவுட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இதுக்குள்ளே நம்ம அந்த நேவிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீனோட வேலை. அண்ட் மெயின் ஸ்க்ரீனில் எப்போவுமே நம்ம நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹோம் ஸ்க்ரீன் என்ன கால் பண்ணுறோமோ அதுதான். ஸோ மெயின் ஸ்க்ரீன் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன போடலாம் அப்படின்னு. அப்புறம் கோர் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர். இதுவுமே இந்த மூணுமே லிப்புக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? கோர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். கோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 3 ஃபோல்டர் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று கான்ஸ்டண்ட்டு, இன்னொன்று நெட்வொர்க், இன்னொன்று யூட்டில்ஸ், இப்படி ஒரு 3 இது கோருக்குள்ளே போட்டுக்கோங்க ஃபோல்டர். இப்போ கான்ஸ்டண்ட்டோட வேலை என்னென்னா கான்ஸ்டண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன ஃபைல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா கலர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ட்ரிங்ஸு. கலர்ஸ்னால் என்டையராக நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான அத்தனை கலர்ஸுமே இந்த ஆப் கலர்ஸ் டாட் இந்த ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த நேமை மட்டும், பர்டிகுலர் அந்த கலரோட நேமை மட்டும் நம்ம எடுத்து எந்தெந்த இடமோ அங்கெல்லாம் கால் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கலரை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கலர்ஸ்னு, அதாவது கான்ஸ்டண்ட்டுக்குள்ளே கலர்ஸுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு நம்ம என்டையர் அப்ளிகேஷனுக்கு தேவையான கலர்ஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்டைல். இதுவும் அதே தான். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுப்போம்ல, அந்த ஸ்டைலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா இப்போ ஹெட்டிங்குக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்போமா, ஸோ ஹெட்டிங்குக்குன்னு ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஸ்டைல் இந்த மாதிரி நம்ம தனியாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு ஸ்ட்ரிங்ஸ்னால் நம்ம யூஐக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரொஃபைல் செக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபைலில் என்னெல்லாம் வரும், நேம் வரும், ஏஜ் வரும், டேட் ஆஃப் பர்த், இமெயிலு, மொபைல், இந்த மாதிரிலாம் நேம் போடுறோம்ல. அந்த மாதிரி நேம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம எங்கெங்கே தேவையோ அந்த எந்த நேமில் ஸ்டோர் பண்ணியிருப்போமோ அந்த நேமை கால் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே இருக்கணும். கான்ஸ்டன்ட்டுங்க அதாவது கோருக்குள்ளே கான்ஸ்டன்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த மூணுமே நம்ம வச்சுக்கலாம். அடுத்த நெட்வொர்க்கில் தான் நமக்கு வந்து ஏபிஐ சர்வீஸ், அதாவது இப்போ ரெஸ்ட் ஏபிஐ நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சர்வீஸ் நடக்கும்ல, ஏபிஐ கால் நடக்கிற அந்த ஒரு பிளேஸ் தான் இந்த ஏபிஐ கிளையண்ட். இது வந்து சர்வீஸ் ஸ்க்ரீன், அதாவது நம்ம சர்வீஸ் எல்லாமே இந்த கிளையண்ட் ஏபிஐ கிளையண்ட்டுங்கிற ஸ்க்ரீனில் தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே தான் இந்த ஹெச்டிடிபி டிஓ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பிளக்கினை இந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம போடணும். இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்க்ரீன்லையும் நம்ம போட போகிறதில்ல. நார்மலாக நம்ம வந்து இதுதான் கோட் ஸ்ட்ரக்சர். இப்போ நார்மலாக நம்ம கோட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், எங்கெல்லாம் நம்ம ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்க்ரீனுக்கெலாம் என்ன பண்ணியிருப்போம், ஹெச்டிடிபி பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி இப்போ ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஹெச்டிடிபி பிளக்கினை யூஸ் பண்ண போகிறோம். மற்ற இடத்துலலாம் ஜஸ்ட்டு கிளாஸ் நேமை மட்டும்தான் கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து நான் இது இன்ட்ரோடக்ஷன் தான், அதனால் நான் ஒரு ஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ஃபோல்டர் அதோட வேலை என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் நெட்வொர்க் இன்ஃபோ இது எதுக்கு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் இஷ்யூ வருது, சிக்னல் இல்லை அந்த மாதிரிங்கும்போது நம்ம ஒரு பேஜை காட்டுவோம்ல, நெட்வொர்க் லாஸ் அந்த மாதிரி கனெக்ஷன் எரர் இப்படிலாம் பேஜ் காட்டுறோமா, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் ரெண்டையுமே நம்ம நெட்வொர்க் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து யூட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் விஜெட். இப்போ ஒரு டேட் உங்ககிட்ட ஒரு டேட் இருக்குது, அந்த டேட் ஃபார்மெட்டை நீங்கள் நிறையா ஸ்க்ரீனுக்கு அந்த டேட் ஃபார்மெட்டை கொண்டு போக போகிறீங்க. அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் போடும்போது நமக்கு வந்து கோடு லென்த்து தான் அதிகமாகும். ஒரு இடத்துல இவ்வளோ போட்டிருப்போம், அதிகமாக போட்டிருப்போம், ஒரு 100 லைன்ஸ் போட்டிருக்கோன்னா அதே இதை எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட முடியாது, அது கோடும் பார்க்க க்ளீனாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி யூட்டில்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட் அப்படின்னா டேட் யூட்டில்ஸ் அப்படின்னு போட்டு, இது நீங்கள் கொடுக்குற இந்த நேம்னா நீங்கள் என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. டேட் ஃபார்மேட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேமை மட்டும் எடுத்து நம்ம ஆப் பண்ணும்போது எந்தெந்த பேஜுக்கெலாம் டேட் தேவையோ அந்த கிளாஸ் நேமை மட்டும் கால் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமனாக நமக்கு தேவைப்படுற விஜெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூட்டில்ஸ். ஓகேங்களா, இப்போது இந்த 3 ஃபோல்டரும் கோருக்குள்ளே வச்சிடலாம். இவ்வளோ தான். நல்லா பார்த்துக்கோங்க, லிப்புக்குள்ளே இருக்கிறது 4 கண்டென்ட் தான், ஐ மீன் 4 ஃபைல் தான். என்னலான்னா ஒன்று ஆப் ரவுட்டு, இன்னொன்று மெயின், இன்னொன்று கோரு, இன்னொன்று ஃபீச்சர்ஸ். இந்த 4 மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். ஏன்னா அதாவது இந்த ஒவ்வொரு ஃபோல்டர்லையுமே ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு லேட் ஆகும். மற்றபடி நீங்கள் அடுத்தடுத்து எத்தனை ஏபிஐ கால் பண்ணாலும் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்குள்ளே ஹோம்னு ஒன்று இருக்கா, இதுவும் ஒரு ஃபீச்சர்ஸ் நேம். அதாவது நான் கொடுத்துக்கிட்டேன் இப்போ ஹோம்னு, நார்மலாக இப்போ ஃபீச்சர் நேம்னே கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபீச்சர்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஃபீச்சர்ஸ் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபீச்சர்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கா, ஹோமுங்கிறது என்னது, ஹோம் ஸ்க்ரீன், அதாவது டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ஹோம்னு வைங்களேன், இது ஒரு ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி இப்போ சர்ச்னா இப்போ நம்ம சர்ச் டேப்பை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா சர்ச் சம்மந்தமானதெல்லாம் நமக்கு காட்டுமா, அதுக்கு சம்மந்தமான ஸ்க்ரீன் வரும். ஸோ இது வந்து சர்ச் ஃபீச்சர்ஸ். அடுத்த ப்ரொஃபைல் பேஜ் போனோம் அப்படின்னா ப்ரொஃபைலுக்கு என்னெல்லாம் வரும், நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைலில் இருக்கும். அதை கெட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே ப்ரொஃபைல் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு லாகினாக இருக்கட்டும், சைனப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொஃபைல் ஏரியாவில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைலோட ஃபீச்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் நேம்னு இருக்கா, இதில் ப்ரொஃபைல்னு போட்டுக்கோங்க. ப்ரொஃபைல்னு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரொஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்து ஹோம் பண்ணணும் அப்படின்னா ஹோமுக்கு அதே மாதிரி தான். இப்போது அதே தான் ஃபீச்சர்ஸ்குள்ளே இன்னொரு நேம் கொடுத்துக்கோங்க, ஹோம் அப்படின்னு. இப்போ நான் ஹோம்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ரொஃபைலுக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஹோமுக்கும் போட்டுருணும். அதாவது ப்ரொஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குது, டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இன்னொன்று டொமைன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா, இந்த 3 ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல்னு ஒரு ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே போட்டிருக்கோமா, அதே மாதிரி தான் இந்த 3மே ஹோமுக்குள்ளே இருக்கணும்.
அதேமாதிரி அடுத்து நம்ம பண்ண போகிறது சர்ச் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா சர்ச்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. சர்ச்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் டேட்டா, டொமைன், ப்ரெசன்டேஷன் இந்த மூணுமே வந்துடும். இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா இது வந்து நம்ம டைமும் சேவ் பண்ணுவோம். என்னொன்று எந்த இடத்துலையுமே நமக்கு இஷ்யூ வராது. ஏன்னா நம்ம ஒரு இது கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம அதையே வச்சு நம்ம மற்ற எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ எங்கேயுமே இஷ்யூ வராது உங்களுக்கு. அண்ட் கோடுமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கோடு ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். சப்போஸ் நம்ம கம்பெனிஸில் இப்போ உங்கள் கம்பெனியில் கோடு வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும்போது எந்த இஷ்யூமே நமக்கு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இப்போ வந்து நான் வந்து ப்ரொஃபைல் செக்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, அதாவது யூசர் டீட்டெயில்ஸ்லேருந்து லாகின், சைன்அப் இது எல்லாமே பண்ண போகிறீங்களா. ஸோ அதோட எல்லா ஏபிஐ அதோட சம்மந்தமான யூஏ அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இந்த ப்ரொஃபைலுங்கிற செக்ஷனுக்குள்ளேயே நம்ம முடிச்சிருவோம். அண்ட் ஹோம் சம்மந்தமானது எல்லாமே, அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் இருக்குது இதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே ஹோமுங்கிற ஃபீச்சர்ஸ்குள்ளே முடிக்கலாம். அதே மாதிரி சர்ச் சம்மந்தமானது சர்ச் பண்ணி நம்ம எந்தெந்த டேட்டாவெலாம் கொண்டு வரோம், அதுக்கு என்னென்ன ஏபிஐலாம் எழுதுவோம், எத்தனைலாம் இருக்கோ அது எல்லாமே சர்ச் செக்ஷன். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளே நம்ம ஹோம் செக்ஷனில் பண்ண வேண்டியதை கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஹோமு, சர்ச்சு, ப்ரொஃபைல்னு பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளே 3 இது இருக்குது. ஒன்று டேட்டா, டொமைன், ப்ரெசன்டேஷன் 3 இருக்கா. இப்போ டேட்டாங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ள 3 ஃபோல்டர் போட்டுருணும். அதில் என்னென்னா டேட்டா சோர்ஸ், மாடல்ஸ், ரெப்போசிட்டரி. இதில் வந்து டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம சர்வீஸ் பண்ணுறோம்ல மேலே ஏபிஐ கிளைண்ட்டு, இங்கே வந்து நம்ம சர்வீஸ் நடக்கும். இதுக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறது. இங்கே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லா அந்த பேரம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு ஏபிஐ எல்லாமே நம்ம எடுத்து இங்கே நம்ம அனுப்பிவிடுவோம். அண்ட் மாடல் கிளாஸ் உங்களுக்கே தெரியும், நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸோ அண்டு நம்ம அனுப்ப போகிற பேரம்ஸோ எல்லாத்தையுமே ஒரு மாடல் கிளாஸில் க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுப்போம். அதுக்காக தான் அந்த மாடல்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன். இதுவுமே டேட்டாக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் ரெப்போசிட்டரி அதுவும் இதே மாதிரி தான். இப்போ டேட்டா சோர்ஸ் இருக்கிற இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இதுவுமே அதாவது இந்த ரெப்போசிட்டரியுமே நான் வந்து அதான் ரெப்போசிட்டரி, டேட்டா சோர்ஸ் இது எல்லாமே ஒன்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் புரியும். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவேன், அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் டொமைன் என்டிட்டிங்கிறது வந்து மாடல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நம்ம என்டிட்டியில். அண்ட் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணும்போது. அண்ட் ரெப்போசிட்டரி அதே மாதிரி தான். யூஸ் கேஸ் இது எல்லாமே ஏபிஐ கால் சம்மந்தமானதா. ஸோ அங்கே நடக்கிற ஏபிஐ கால் நம்ம டைரக்ஷன் அண்ட் ஏபிஐ கால் ரீடைரக்ஷனுக்கு தான் இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதில் பண்ணிக்கலாம். அண்ட் கியூபிட் அண்ட் என்டிட்டி, ரெப்போசிட்டரி, யூஸ் கேஸ் இது 3மே டொமைனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா கியூபிட்டு, பேஜஸ் அண்ட் விஜெட்டுங்கிறது இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறோம், அதில் நம்ம ஒரு தனி மெத்தடு விஜெட்டு இந்த மாதிரிலாம் கால் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு விஜெட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி விஜெட்டை நம்ம இங்கே விஜெட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இப்போது ஸ்டேட்லெஸ் விஜெட் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை விஜெட்லேயே நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ அதுக்காக இந்த விஜெட்டுங்கிறதுல போட்டுக்கோங்க. அதாவது உள்ளே நம்ம யூஐக்குள்ளே போடாமல் தனியாக ஒரு விஜெட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேஜஸ் இதில் தான் நம்ம யூஐ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதில் எதுலேயுமே நம்ம யூஐ பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோல்டரில் தான் நம்ம யூஐ பண்ண போகிறோம். இப்போ பேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து இப்போ இது என்ன ஸ்க்ரீன், ப்ரொஃபைல் செக்ஷன் தானே. அப்படின்னா லாகின் ஸ்க்ரீன் டாட் அப்புறம் அடுத்த ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது பேஜஸ் இருக்குது, லாகின் பேஜ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அப்போலாம் லாகின் டாட் அடுத்து சைன்அப் பண்ணணும். ஸோ சைன்அப் டாட் இந்த மாதிரி பேஜஸ்க்குள்ளே நம்ம வந்து இப்படி ஃபைலை கிரியேட் பண்ணி யூஐ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜஸ்க்குள்ளே தான் யூஐ நம்ம பண்ண போகிறோம். வேறு எந்த இதுலேயுமே நம்ம யூஐ பண்ண மாட்டோம், இங்கே மட்டும் தான் இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஏபிஐ மட்டும் அந்த கால் மட்டும் நடத்துக்கும். ஓகேங்களா. அப்புறம் கியூபிட் என்ன அப்படின்னா கியூபிட்டும் பிளாக்கும் ஒன்று தான். இப்போ ஃப்ளட்டர் பிளாக் அப்படின்னு நமக்கு ஒரு பிளக்கின் உண்டா, அந்த பிளக்கினை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளாக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அதே ஃப்ளட்டர் பிளாக்குங்கிற பிளக்கினை வச்சு தான் கியூபிட் பண்ணுவோம்.
ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இப்போ கியூபிட்டுக்கு பதிலாக பிளாக்னு போட்டு கூட நம்ம பிளாக் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம இப்போ பிளாக் போடுறோம் இல்லை கியூபிட் போடுறோம், ரெண்டில் ஏதோ ஒன்று. நான் உங்களுக்கு ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கியூபிட்டும் தேவை தான், பிளாக்கும் தேவை தான். ஸோ ரெண்டை வச்சுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது இதுக்கு வந்து ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறது. ஸ்டேட் என்னென்னா, இப்போ ஒரு டேட்டா வருது நமக்கு, கெட் பண்ணி பேக்ஹேண்ட்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கும்போது டேட்டா லோட் ஆகும்ல, அந்த லோட் ஆகிற டேட்டாவுக்கு ஒரு ஸ்டேட்டு, அண்ட் எரர் வந்துச்சுன்னா அந்த எரருக்கு ஒரு ஸ்டேட்டு, அண்ட் கனெக்ஷன் ஃபெயிலர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டு, அப்புறம் நமக்கு டேட்டா கிடச்சிட்டு லோடட் சக்ஸஸ் ஆகிட்டுனா அதுக்கு ஒரு ஸ்டேட்டு. ஒரு டேட்டா கெட் பண்ணும்போதோ ஆட் பண்ணும்போதோ அப்டேட் பண்ணும்போதோ நமக்கு டேட்டா வர்றதுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுதான் இங்கே வந்து நம்ம ஸ்டேட் மெயின்டைன், அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான். நார்மலாக கெட்எக்ஸ் பண்ணுறோமா, அண்டு பிளாக் பண்ணுறோம், ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி தான் கியூபிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது பிளாக்கில் உள்ள இன்னொரு பிரிவு தான் கியூபிட்டு. பிளாக் எப்படியோ அதே மாதிரி தான் கியூபிட்டு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இப்போ இதில் வந்து பிளாக் ப்ரொஃபைல் பிளாக்குன்னு போட்டுக்கோங்க. பிளாக் அண்ட் கியூபிட் ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே பிளக்கினில் யூஸ் பண்ணுறது தான். அதாவது பிளாக்குங்கிற பிளக்கினை வச்சு தான் கியூபிட்டும் பண்ணுவோம் அண்ட் பிளாக்கும் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து இது வந்து ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ப்ரொஃபைல் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாக்னு போட்டுக்கோங்க. இல்லை கியூபிட்டில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கியூபிட்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த பிளாக்குள்ளேயே லாகினோட பிளாக், அந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுவோம்ல, அதுக்கான ஃபங்க்ஷனும் போட்டுக்கலாம். அடுத்த ஒரு கேப் விட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறது, இந்த மாதிரி வரிசையாக எல்லாமே, அதாவது பிளாக் எல்லாமே நம்ம இந்த ஸ்க்ரீனில் பண்ணிக்கலாம். அண்ட் கியூபிட்டாக இருந்தாலும் கியூபிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான கோடெலாம் போடுவேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இதுதான் ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சர். ஸோ வேறு ஃபோல்டர் எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா வராது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபோல்டர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம பண்ணிடலாம். அண்ட் இது வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோல்டர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியுறது கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது இது வந்து இந்த ஃபோல்டருக்கான கோடு எல்லாமே நான் போடுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்குது, இது நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.